ஓர் அழுகிய சமையலறையில் ஒரு மூலையில் கண்ணாடி ஜாடியில் உப்பு இருந்தது. அதன் அருகே இன்னொரு ஜாடியில் சர்க்கரை இருந்தது. இருவரும் நீண்ட நாட்களாக பக்கத்து பக்கத்தில் இருந்தனர். ஆனால் அவ்வளவாக பேசிக் கொண்டதில்லை. ஒரு நாள் சமையல்காரர் வந்து ஒரு உணவை தயாரித்துக் கொண்டிருந்தபோது சர்க்கரை ஒரு பெருமூச்சு விட்டது. சர்க்கரை இனிமையாக, ஹே அண்டை வீட்டுக்காரரே, நீங்கள் இன்று கொஞ்சம் மங்களாகவும் சோகமாகவும் இருக்கிறீர்களே, என்ன ஆயிற்று? உப்பு கடுமையாக, ஓ ஹலோ சர்க்கரையே, நான் எப்போதும் அப்படித்தான் இருப்பேன். நீ என்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான். ஆனால் இன்று எனக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கிறது. நான் தான் மிகவும் அவசியம் என்று நினைக்கிறேன். ஆனால் மக்கள் எப்போதும் உன்னை பற்றித்தான் அதிகம் பேசுகிறார்கள். சர்க்கரை, அப்படியா? ஏன் கோபம்? எல்லோரும் உன்னை அதிகமாக தேடுகிறார்களே இல்லையா? எந்த ஒரு குழம்போ பொரியலோ நீ இல்லாமல் முழுமையடையாதே. உனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. உப்பு முக்கியத்துவமா? ஆமாம், நான் தான் அடிப்படை. நான் சுவையை சமநிலைப்படுத்துகிறேன். நான் இல்லை என்றால் எல்லாமே சப்புன்னு இருக்கும். ஆனால் என்னை பார்த்தால் எல்லோரும் ஆரோக்கியம் என்று பயப்படுகிறார்கள். உப்பை குறை, உயர் இரத்த அழுத்தம் என்று என்னை தள்ளி வைக்கிறார்கள். சர்க்கரை சிரித்துக்கொண்டே, அடாரா, எனக்கும் அதே பிரச்சனைதான் நண்பரே. மக்கள் என்னை மகிழ்ச்சி என்று கொண்டாடுவார்கள். பாயசம், கேக், காஃபி எல்லாவற்றிலும் நான் தான் முதல் ஹீரோ. ஆனால் அடுத்த நிமிடமே நீரிழிவு, பல் சொத்தை என்று என்னையும் வில்லனாக்கி விடுகிறார்கள். உப்பு, பாரேன், நான் தான் சமையலின் அடித்தளம். நாம் இல்லாவிட்டால் எந்த பண்டிகையும் எந்த கொண்டாட்டமும் இல்லை. நாம் இருவரும் சேர்ந்தால் தான் சமையல் முழுமை பெறும். நீ இல்லாமல் என் காரம் தனித்து நிற்கும். நான் இல்லாமல் உன் இனிப்பு சலிப்பை தரும். ஒரு சரியான சமநிலைதான் சுவை. சமையல்காரர் இப்போது வந்தார். அவர் ஒரு கிண்ணத்தில் மாவை பிசைந்து கொண்டிருந்தார். அவர் முதலில் ஒரு சிட்டிகை உப்பை சேர்த்தார். பின் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்தார். சர்க்கரை, பார், அவர் நம்மில் ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை. இருவரையும் சேர்த்தால்தான் அந்த மாவு பிஸ்கட்டாக மாறும். உப்பு, ஆமாம், நம் சண்டை எவ்வளவு முட்டாள்தனமானது. நாம் இருவரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து உணவுக்கு உயிரோட்டுகிறோம். நம் தனிப்பட்ட சுவைகளை சேர்ப்பதுதான் இந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யம். சர்க்கரை உப்பை நோக்கி மெல்லிய சிரிப்புடன், சரியாகச் சொன்னாய் என் சமநிலைப்படுத்தும் நண்பரே. இன்றிலிருந்து நாம் சண்டையிடுவதற்கு பதிலாக உணவை இன்னும் சுவையாக்குவது எப்படி என்று திட்டமிடலாம். என்ன சொல்கிறாய்? உப்பு சந்தோஷத்துடன், அதுதான் எனக்கு பிடித்த இனிப்பான யோசனை. டீல். அன்று முதல் உப்பும் சர்க்கரையும் வெறுமனே ஜாடிகளில் பக்கத்தில் அமர்ந்திருக்கவில்லை. அவர்கள் சமையலறை சுவையின் ரகசிய கூட்டாளிகளாக மாறிவிட்டனர்.